ஃப்ரெண்ட்ஸ். அழகே அழகுல பார்த்தீங்கன்னா, மலர் பாக்யராஜ் கால் பண்றாங்க. பாக்யராஜ் கால் அட்டெண்ட் பண்ணோனே மலர் பார்த்தீங்கன்னா, "வேலையா இருக்கீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா மலரே சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, வீட்ல நடந்த விஷயத்த பாக்யராஜ்க்கு மலர் சொல்றாங்க. "ஏன் எதுக்கு சின்ன விஷயத்துக்கெல்லாம் அம்மா இந்த மாரி பண்ணின்னு இருக்காங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மலர்கிட்ட கேட்குறாங்க. "தெரியலைங்க" அப்படின்னு சொல்லிட்டு மலரும் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. அப்ப "இல்ல உண்மையாவே அம்மாவுக்கு நெஞ்சு வலி இருக்குமா? நான் வரட்டா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போக?" அப்படின்றாங்க. "இல்லைங்க, மதியம் வந்து சுரேஷ் திட்டினா அத்தைக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்சு வலி சரியாயிடும். மதியம் சுரேஷ் திட்டணுன்றது தான் அவங்களோட குறிக்கோளே. நீங்க வராதீங்க. நீங்க வேலைய பாருங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மலர் ஃபோன வச்சுர்றாங்க. இங்க ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, சுரேஷ் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டு வாசப்படியே எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்காங்க. மதியம் பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா நிக்கிறாங்க. ராகவனும் அமைதியா இருக்காங்க. சுரேஷ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி சுரேஷ கட்டி பிடிச்சுன்னு அழுறாங்க. "இவ என்ன என்னல்லாம் பேசிட்டா சுரேஷு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னம்மா வாம்மா சரி அத அப்புறம் பார்த்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. "இல்லடா நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி சொல்றாங்க. "இவ நான் இன்னும் சொல்லல. அந்த டீ டம்ளர எடுத்துன்னு போய் வையின்னு தான் சொன்னேன். அது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். நானே இந்த கால் வலியால நானே எடுத்துட்டு போய் வச்சிருப்பேன். அதுக்கு எவ்ளோ பேச்சு பேசினா தெரியுமா? 10 நிமிஷம் பேசுறாடா தேவையில்லாததெல்லாம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாடா. "அதுதான்டா என்னால தாங்க முடியல. எனக்கு நெஞ்சு வலிக்குது சுரேஷு" அப்படின்னு சொல்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, மதிக்கிட்ட போயிட்டு, "ஏய் உன்ன என்ன இந்த வீட்ல சமையல் செய்யன்னு சொன்னாங்களா? இல்ல வீட்ல இருக்கிற வீட்டு வேலைய பாருன்னு சொன்னாங்களா? இல்ல எல்லா வீட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் நீ எடுத்துக்கோன்னு சொல்றாங்களா? எதுக்கு நீ இந்த மாரி பேசுற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்ப ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, மலர கேட்குறாங்க. "ஏய் மலரு, நீ இங்க தானடி இருந்த? சொல்றி. அவ என்னென்ன பேசுனான்னு சொல்லி எல்லாம் சொல்லு" அப்படின்றாங்க. அப்ப மதி பார்த்தீங்கன்னா, "இல்லைங்க நான் எதுவும் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க" அப்படின்றாங்க. சுரேஷ் பார்த்தீங்கன்னா, "நீ ஒண்ணும் சொல்லாத. எதுக்கு நீ எங்க அம்மாவ இப்படி பேசுன? ஒழுங்கா எங்க அம்மாகிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்றாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.